சும்மா உருட்டுறானுங்கப்பா. நாங்கள் மிஸ்ஸாவையே பார்த்தவர்கள்னு. மிஸ்ஸான்னு சொன்னாலே ஒண்ணுக்கு பேசுறானுங்க பாருங்க. மாப்பிள்ள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுருக்கு. அந்த காலத்தில் சிறையில் இருந்த திமுகவினர் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் இன்னும் அரசு ஆவணங்களில் இருக்கிறது. சீண்டி பார்க்காது திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். அதை ஃபுல்லா எடுத்து வெளியே ஒவ்வொருத்தரும் டிசைனா மன்னிப்பு கடிதம் எழுதுவான்பா. சார் உடம்பு சரியில்லை சார், கிட்னி ஃபெயிலியர் சார், சீக்கு கோழி மாதிரி பல சீக்கு கோழி இருந்திருக்காங்க. நாக்குல டிவி வந்துருச்சான். கால் பாதத்துல ஈபி வந்துருச்சு. கால் பாதத்துல ஈபியா? அது எப்படிமா ஈபிலாம் வராதே? புது ஒரு நோய் இருக்கு. எழுதி 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 சிறையில் இருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும். கட்சிக்காரன் பூரா ஜெயில இருப்பான், இவருங்க வெளியில இருந்துட்டு முடங்கிட்டு இருப்பார். கைகள் இங்கே, விலங்குகள் எங்கே? எழுதிருக்காங்கப்பா முரசொலியில் எப்படிலாம். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. கரூர் சம்பவத்துக்கு கூட என்னன்னா, அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு வந்து தலைவர் வைகோ வந்து எனக்கு கதவை தட்டுறாரு. இந்த மாதிரி கரூர் பாத்தியாப்பா, இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்க டிவியில் பார்த்து தான் இருக்கேன். எனக்கு எங்க திமுக இருந்து அங்க அறிக்கை விட சொல்றாங்க. அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. அறிக்கை விட சொல்றாங்க. சகோதரர் விஜய் வந்து குற்றப்படுத்தி அவர் தான் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் சொல்லி குற்றப்படுத்தி ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நான் வந்து கண்டிப்பா கூடாது நான் சொல்றேன். நான் ஏன் கூடாதுன்னா, அவங்களே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாங்க. இது வந்து நாங்கள் அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒரு விஜய்க்கும் சரி, அந்த தாவேக்கா இயக்கத்துக்கு அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் பேசுறாங்க. ஆனால் நம்ம கிட்ட மாத்திரம் ஏன் இந்த ஒரு விஜய் குற்றப்படுத்தி அவங்க இந்த மாதிரி அறிக்கை விட சொல்றாங்க? இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். நம்ம வந்து சகோதரர் விஜய் காரணம் கொண்டு காரணம் பாத்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட். ஆனா அந்த டைம்ல வந்து அப்போதைய முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதை அரசியல் படுத்தாதீங்க, பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா மறைமுகமா உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தாங்க. நோ மோர் கமெண்ட்ஸ். இதுக்கு மேல சொல்ல விரும்பல. என்னோட இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பல நாடுகளை வென்று திரும்பும் படை வீரர்களுக்கு அந்த நாடே சேர்ந்து வரவேற்பு அளிக்கும். அதுபோல தமிழக முதல்வருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக இன்று சென்னை விமான நிலையத்தில் சாலைகளிலெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவுக்கு கொத்தடிமைகள் கூடியிருந்தனர். விமானம் பழுதாயிருச்சா சார்? விமானம் துபாயிலிருந்து கிளம்பவே இல்லை. கிளம்பினாலும் அந்த குடும்பம் அந்த விமானத்தில் ஏறவில்லை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திமுக நல்லாட்சி தருன்னு சொல்லிட்டு ஏமாத்தின மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க போல. உள்ளபடி ஆகுதுங்க. வா எல்லாம் கூட்டிட்டாங்க. அது வீடியோ போடுறாங்க பாரு, மொத்த பேரும் கூட்டிட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் தாமான் பர்சன், சேகர் பாபு, அவ்வளவு பேரும் என் அட்டெண்டன்ஸ். போய் நின்னா காலையில 8 மணி இல்லையா, நைட்டு 8 மணியா விமானம். என்னடாச்சுன்னா இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்ன்றதை புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ பேர் ஏர்போர்ட்டில் கூடியிருக்காங்களே, அதை ஏற்பாடு பண்ண விட்டாலும் சொல்லி அப்பா வர வேணான்னு சொல்லுப்பா, இல்லை லேட்டாக வர சொல்லுப்பா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிடும்ல. இவங்க டிரைவருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி நைட்டு ஃப்ளைட்டுப்பா நீ வராதுன்ட்டாங்க. டிரைவர் மட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டான். இந்த கொத்தடிமையை பூரா போய் தலைவர் வாழ்கன்னு கத்திட்டு இருந்துட்டு எங்க ஆளை காணான்னு பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன. முன்னாள் அப்பா, தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாள் அப்பா அப்படின்னு யாரும் சொல்லல. அவராகவே தன்னை அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. உதயநிதிக்கு தான் அப்பா, அதுக்கு முன்னால் போட முடியாது. கொத்து பரோட்டாவா இங்க இருந்து போய் லண்டன்ல போய் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு பர்கரா வந்து இறங்கினாரு. கொத்து தானே எப்ப இருந்தாலும் கொத்தூசுகளின் கொத்து பரோட்டாவே அப்படின்னு வேணா பிளக்ஸ் வச்சுக்கலாம். தீ வரலையே, அப்ப இனிமேல் உன் பேர் தீப்பறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான். பேரை மாத்திக்கோ. நாங்க தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து வைக்க போற கொளுத்திக்கிறோம். டேய் வாங்கடா. இதுல லைம் லைட்லயே வச்சுக்கிறாங்களாம் ஸ்டாலின்.
ஆர்எஸ் பாரதி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீடியாவில் பேசுனதை நான் கேட்டேன். உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்எஸ் பாரதி, இல்லைன்னா என்ன, நாங்களே பிரதமரா இருந்துட்டு போயிடுறோம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? மம்தா வந்து காங்கிரஸோட இல்ல, மற்ற கட்சிகள் யாரும் சிபிஎம் காங்கிரஸோட இல்ல. சோ ஸ்டாலின் will head the third front and he will become the prime ministerial candidate in the next election. அடங்கப்பா, குளத்தூர்ல ஒரு எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல, மானரோசம் எதுவுமே இல்லாம நாங்க பிரதமர் வேட்பாளருங்கிறீங்களே. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இந்த அறிவாலை ஏட்டையா உட்காந்துட்டு பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னா என்ன, நாங்களே பிரதமரா இருந்துட்டு போறோம். அதே மாதிரி போன 2024 எலெக்ஷன்ல பிஜேபி தனிச்சு போட்டிச்சு. இதே ஆர்எஸ் பாரதி வாய்தான், நாங்க ராகுல பிரதமர் வேட்பாளர் இருப்போம், எடப்பாடி யார போய் பிரதமர் வேட்பாளர் பாரு, கள்ள கூட்டணி வச்சிருக்காரா பிஜேபி கூட அப்படின்னாரு. இப்ப நீங்க என்ன கூட்டணி வச்சிருக்கீங்க மிஸ்டர் அறிவாலை ஏட்டையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்பா, முன்னாடியாவது தமிழ்நாடு தான்னா யாரா தெரியும் ஸ்டாலின் அப்படின்னு கேட்கலாம். இப்பெல்லாம் குளத்தூர்ல உள்ளவங்களையே தெரிய மாட்டேங்குது யாரு ஸ்டாலின். ஸ்டாலின்னா சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. டேய், எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். உள்ளூர்லயே விலை போகல, உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க முடியாம இவங்க அயலூர்ல போய் அனகொண்டா பிடிக்கிறாங்களாம். இதே பிரதமர் வேட்பாளரா இவங்களை லைம் லைட்லயே வச்சுக்கணுங்கிறதே. காலையில 8 மணிக்கே ஸ்டாலின் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வலிமேல் வெளி வைத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கடைசியில அவங்க காலையில 8 மணிக்கு வரலையாம், ராத்திரி 8 மணிக்கு தான் வராங்களாம். வாங்கின 200 ரூபா காசுக்கு 12 மணி நேரம்லாம் நிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரௌட் எல்லாம் அது விட்டு கிளம்பி போயிடுச்சு. இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன் எனக்கு 6 நாள் லீவ் வேணும், வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையே பெண்ட கட்டிங்க போடா. லைம் லைட்லயே வச்சிருக்காங்களாம். இன்னும் ஸ்டாலின் வந்து பிஸியாவே இருக்காரு, இன்னும் வந்து அவருக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு, அவர் ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே லைம் லைட்லயே வச்சிருக்காங்களாம். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சு கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள் வாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.